ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வாலிப வயதினுடைய முக்கியத்துவத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, நிழல் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நாளை மறுமையிலே வெயிலை அல்லாஹ் கொண்டு வந்து மக்களுக்கு அவரவருடைய பாவத்துக்கு ஏற்ப அவர்களை தண்டிக்கின்ற உஷ்ணத்தை கொடுக்கின்ற அந்த சமயத்திலே 7 பேருக்கு நிழல் கிடைக்கும். அந்த 7 பேர்ல ஒருவர் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே தன்னுடைய வாலிபத்தை கழித்தவர். அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய வாலிபத்தை கழித்தவர். இந்த வாலிப வயதிலே எழக்கூடிய அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்தி அதனை பக்குவப்படுத்தி நோன்பு நோற்று தொழுகையை தவறாமல் நிறைவேற்றி அல்லாஹ் நன்மையான காரியங்களிலே முந்தியடித்துக் கொண்டு நன்மையான விஷயங்களிலே முந்தியடித்துக் கொண்டு பள்ளிவாயல்களிலே அதிகமான நேரத்தை கழித்து குர்ஆன் ஓதி நல்ல நண்பர்களோடு இருந்து நல்ல விஷயங்களை மார்க்க விஷயங்களை கற்று பள்ளிவாயல்களோடு தொடர்பான உள்ளமாக தனது உள்ளத்தை மாற்றிக்கொண்டு நல்ல நல்ல விடயங்களின் பால் ஈடுபட்ட அந்த வாலிபர்கள் தன்னுடைய வாலிபத்தை இந்த இஸ்லாத்துக்காகவும் இபாதத்திலும் கழித்த அந்த வாலிபர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் நிழல் இல்லாத சந்தர்ப்பத்திலே நிழலை கொடுக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே வாலிப வயது என்பது மிக பொறுப்பாக பக்குவமாக நாங்கள் பேண வேண்டிய வயது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.